ஹாய் ஹலோ வணக்கம். நாங்களோட ராஜ் பேசுகிறேன். இன்னைக்கு பக்தியோட ராஜ்ல என்ன ஸ்பெஷல் வீடியோனா, இந்த பதிவில் விஷ்ணு பஞ்சரம் அப்படின்ற மந்திரத்தை முறைப்படி ஜபம் செஞ்சோம் அப்படின்னா எதிர்த்து நிற்பவர்கள் அழிவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அதாவது இந்த விஷ்ணு பஞ்சரம் அப்படின்ற மந்திரத்தை நம்ம வந்து முறைப்படி ஜபம் பண்ணோம் அப்படின்னா எதிர்த்து நிற்பவர்கள் அழிவார்கள். வலன் அப்படின்னு ஒரு அசுரனை அழிக்க இந்திரன் வந்து இந்த மந்திரத்தை குரு கிட்டக்கேந்து கத்துண்டு பிரயோகித்து திரிபுர தகனத்தும் போது சிவபெருமானுக்கு இந்த மந்திரம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படின்னு குறிப்பிடப்படுறது. விஷ்ணு பஞ்சர மந்திரம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. விஷ்ணுவோட 5 முக்கிய அம்சங்களை நினைவூட்டும் ஒரு மந்திரம் தான். ரொம்ப டஃப் அப்படின்லாம் நினச்சிக்க போகிறீங்க, அதெல்லாம் இல்லை. விஷ்ணுவோட 5 முக்கியமான அம்சங்களை நினைவூட்டும் ஒரு மந்திரம் தான் விஷ்ணு பஞ்சரம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஷ்ணுவை வந்து விவரிக்கக்கூடிய ஒரு மந்திரம். இது வந்து விஷ்ணுவை சாந்தமானவர், சக்தி வாய்ந்தவர், சேஷா பாம்பின் மீது சாய்ந்தவர், தாமரை கண்கள் கொண்டவர், மேலும் அச்சத்தை நீக்கி அனைத்து உலகங்களுக்கும் விடுதலை அளிக்க வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு விவரிக்கிறது. மந்திரம் என்னென்னா ரொம்ப சிம்பிள். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ விஷ்ணு, ஓம் நமோ பகவதே, ஓம் நமோ ஆத்மனே, ஓம் நமோ பரமே. இவ்வளோ தான் இந்த மந்திரம். இதோட விளக்கம் என்னென்னா, ஓம் நமோ நாராயணாய இது விஷ்ணுவின் மூலம் பிறக்கும் பிரபஞ்சத்தின் மூலத்தை குறிக்கிறது. நாராயணன் என்பது விஷ்ணுவின் ஒரு பெயர், நமக்கு தெரியும் இல்லையா. ஓம் நமோ விஷ்ணு அப்படின்னா இது விஷ்ணுவின் சாந்தமான தன்மையையும் பரந்த சக்தியையும் குறிக்கக்கூடியது. அப்புறம் ஓம் நமோ பகவத்தேன்னு சொன்னேன். இது விஷ்ணுவை பகவத் அதாவது கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுறது இல்லையா, அதை குறிக்கிறது. ஓம் நமோ ஆத்மனே இது விஷ்ணுவை ஆன்மா அதாவது உயிர் அப்படின்னு அழைக்கிறது. ஓம் நமோ பரமே இது விஷ்ணுவை பரமே அதாவது உயர்ந்தவர் மேலானவர் அப்படின்னு அழைக்கிறது. இந்த மந்திரம் விஷ்ணுவின் அனைத்து நிலைகளையும் அவருடைய குணங்களையும் மற்றும் உலகிற்கு அவர் நமக்கு கொடுக்குற நிம்மதியையும் நினைவூட்டுகிறது. இது வந்து சாதாரணமாக நான் சொல்லலை, இது அக்னி புராணத்திலேருந்து சொல்லப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து ஸ்ரீ அக்னி புராணத்திலேருந்து சொல்லப்பட்ட விஷயம்தான் இது. அந்த 5 மந்திரங்களை எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ நீங்கள் சொல்லி நீங்கள் வந்து பயனடைங்க, சரிங்களா. கண்டிப்பாக விஷ்ணுவோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இமீடியட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். See you, bye bye, tata, take care.